வணக்கம் நண்பர்களே. மதுரை சகோதரர் மதுரை சகோதரர்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மதுரை சகோதரர் இப்போ என்ன திமுக தலைமையில் கேட்குறாருன்னா, முதல்ல தன்னை இணைத்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதை விட அவர் பெருசாக விரும்பலை. ஆனால் அந்த தலைமையிடம் தன் ஆதரவாளர்களை, இன்றளவும் தனக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை இணைத்து கொண்டால் மட்டுமே தென்பகுதியில் கட்சி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம், வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகம். இதையும் தவிர்த்து அதை குறைத்து மதிப்பிட்டு அவருடைய மதுரை சகோதரருடைய மதிப்பை, செல்வாக்கை அந்த கட்சியினுடைய விசுவாசமான தொண்டர்களிடம் இருக்கக்கூடிய அந்த மதிப்பை குறைத்து மதிப்பிட்டால் நிச்சயமாக இந்த கட்சி பெரிய அளவு வெற்றிகளை இழக்கும். இது மதுரை சகோதரருடைய செய்தியாக தலைமையிடத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. மிக முக்கியமான ஒரு வார்த்தை, நானும் தலைவனின் மகன்தான். இந்த கட்சியை அழிவிலிருந்து காப்பாற்றும் பொறுப்பு எனக்கும் இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து வாய்ப்புகள் மறுக்கப்பட்டால், என் ஆதரவாளர்களுக்கு மறுக்கப்பட்டால் நான் என்ன செய்வது சொல்லுங்கள். தன்னுடைய ஆதரவாளர்களை எத்தனை நாளைக்கு நான் காத்திருக்க சொல்வது? இது தொடர்ந்து ஆட்சியை நடத்தி வரும் அல்லது கட்சியை நடத்தி வருபவருக்கு தெரியாதா? அவர் மகன் முதலமைச்சராவதில் அவருக்கு விருப்பம் இல்லையா? இது இப்படி நடந்துக்கிட்டால் எப்படி அவர் மகன் முதலமைச்சர் ஆவார்? கட்சியை தன்கிட்ட கொடுக்க சொல்லலை, தன் ஆதரவாளர்களையாவது சேர்த்து தென்பகுதியில் நீங்கள் வலிமையாகுங்கள். உங்களுக்கு கூட்டணியில் வருபவர்களுடைய வெற்றியெல்லாம் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அதெல்லாம் கணக்கு சரி. ஆனால் களத்தில் நின்று வேலை செய்யக்கூடிய அந்த சகோதரரின் ஆதரவாளர்கள் இன்னமும் ஆக்டிவாக இருக்காங்க. அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த சகோதரருக்கு பேச்சுக்கு கட்டுப்பட்டு அவர்கள், அந்த ஆதரவாளர்கள் இன்றும் வேறு எந்த கட்சியிலும் இணையாமல் இன்றளவும் இருக்கிறார்கள். ஏற்கனவே இவர்கிட்ட இருந்து அங்கே போய் இணைஞ்சவங்களை பற்றி அவர் எதுவுமே சொல்லலை. ஆனால் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை இழந்து அந்த கட்சி போவதை அவர் விரும்பவில்லை. ஏனென்றால், மீண்டும் சொல்கிறேன், அவர் சொன்ன வார்த்தை, நானும் தலைவனின் மகன்தான். எத்தனை காலத்திற்கு இந்த கட்சி அழிந்து போவதை நான் பார்த்து கொண்டிருப்பது? வியூக வகுப்பாளர்களுடைய கணிப்பு, உளவு பிரிவு போலீஸினுடைய கணிப்பு, இதையெல்லாம் நம்பும் இவர் சகோதரரை மட்டும் ஏன் இன்னும் நம்ப மறுக்கிறார்? மகன்தான் காரணமா? தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.